Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல skin brightening, skin whitening, dark spots, pimples, wrinkles எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்டான எஃபெக்டிவான ஒரு சோப் தான் இன்னைக்கு நம்ம தயாரிக்க போறோம். அது எப்படி பண்றது அப்படினு சொல்லி நம்ம வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோப் பண்றதுக்காக அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை சோப்பு வேணும்ங்கறத பொறுத்து எடுத்துக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அடுத்ததா நமக்கு தேவையானது ஆலோவேரா. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத நம்ம தோல் நீக்கி எடுக்கணும். ஆலோவேரா ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. நல்ல எஃபெக்டிவானது. அந்த wrinkles எல்லாம் ரிமூவ் பண்ணும். அதுக்காக தான் ஆலோவேரா. இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு இதில் இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தோன்னா ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா அழகாக வரும். இந்த அளவுக்கு ஆலோவேரா எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கி ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்காக நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ இந்த ஆலோவேராவை மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்துக்கிற ஆலோவேரா ஜெல் அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே கிளிசரின் 2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஆல்மண்ட் ஆயில். ஆல்மண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஆயில் முகத்தில் உள்ள கருமை நிறத்தை மாற்றும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் உள்ள சுருக்கங்கள்லாம் மாற்றி இளமை தன்மையை தரும். அதுக்காக தான் ஆல்மண்ட் ஆயில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். இது நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், இல்லை நாட்டு மருந்து கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்படியே வச்சுருங்க. அடுத்து நமக்கு மெயினாக தேவைப்படுகிறது, சோப் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா கிளிசரின் பார். கிளிசரின் பார் எங்கிட்ட இல்லாதனால நான் பியர் சோப் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கிளிசரின் பாரை, பியர் சோப்பை இந்த பாக்ஸில் நான் இந்த பாத்திரத்தில் எடுத்துருக்கிறேன், தட்டி எடுத்துருக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த பாத்திரத்தில் தான் இந்த கிளிசரின் பாரை வைக்கணும். டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம இதை உருக்கி எடுக்கணும். பாருங்கள், இந்த பார் நமக்கு நல்லா உருகி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த அரிசி மாவு, ஆலோவேரா ஜெல், ஆல்மண்ட் ஆயில், கிளிசரின் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சோப் மோல்டில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சோப் மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டில் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா வேறு நீங்கள் பாக்ஸஸ் எடுத்து அதுலேயும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சோப் மோல்டில் ஊற்றிட்டோம். இதை இப்போ ஃப்ரீசரில் நம்ம வைக்க போகிறோம். 2 hours ஃப்ரீசரில் வச்சிடலாம், வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சோப் மோல்டில் ஊற்றி 2 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்குறோம். இதை இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம்.
இவ்வளோ சோப்பு நம்ம எடுத்துருக்குறோம். இது நீங்கள் உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 1 வீக் அப்படியே வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கூட நல்ல கெட்டியாகும். இந்த சோப்பு வந்து நீங்கள் ஸ்கின் பிரைட்டனிங், ஸ்கின் ஒயிட்டனிங், இந்த டார்க் ஸ்பாட்டு, இதுக்கு எல்லாமே பிம்பிள்ஸு, ரிங்கிள்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு சோப்பு இந்த சோப்பு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப எஃபெக்டிவான சோப்பு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் இது உங்களுக்கு நான் தயார் பண்ணி காண்பிச்சிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தயார் பண்ணி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.